பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஈமான் நம்பிக்கை, அதன் இயல்பும் தன்மையும். மேற்சொன்னவைதாம் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளாகும். இவை ஒருபுறம் இம்மண்ணுலகில் மனிதனுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற இறைவனின் திட்டத்தை வெளிப்படுத்துவதாகவும், மறுபுறம் மண்ணுலகில் மனிதனின் தகுதி நிலை, இயல்பு ஆகியவற்றை வரையறுப்பதாகவும் இருக்கின்றன. திருமறை எந்த அடிப்படைகளின் மீது அல்லாஹ்வுடன் மனிதனுக்குள்ள உறவை வளர்க்கிறது என்பதையும், அந்த உறவின் வழியாக இயற்கையாகத் தோன்றும் வாழ்வு பற்றிய கருத்தோட்டத்தையும் இனி பார்ப்போம். இது பற்றி பல இடங்களில் திருமறையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் திருக்குர்ஆன் நிலைநாட்ட விரும்பும் வாழ்க்கை அமைப்பு பற்றிய கண்ணோட்டம் முழுவதும் திருமறையின் இந்த இரு வசனங்களில் பொருந்தியிருப்பதை நாம் காணலாம். உண்மையாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களிடம் இருந்து அவர்களின் உயிர்களையும் உடைமைகளையும் சுவனத்துக்குப் பகரமாய் விலைக்கு வாங்கிக் கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிகின்றார்கள், கொல்கின்றார்கள், கொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு சுவனம் கிடைக்கும் எனும் இந்த வாக்குறுதி அல்லாஹ்வின் பொறுப்பிலுள்ள ஒரு திடமான வாக்குறுதியாகும். இதுவோ தௌராத், இன்ஜீல், குர்ஆன் ஆகியவற்றிலும் உள்ளது. மேலும் அல்லாஹ்வை விட தனது வாக்குறுதியை சிறப்பாக நிறைவேற்றுபவன் யார்? எனவே நீங்கள் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உங்களுடைய இந்த வியாபாரம் குறித்து மகிழ்ச்சி கொண்டாடுங்கள். இதுவே மாபெரும் வெற்றியாகும். அல்லாஹ்விடம் மீண்டும் மீண்டும் திரும்புபவர்கள், அவன் புகழ் பாடுபவர்கள், அவனுக்காக சுற்றித் திரிபவர்கள், அவன் முன்னால் குனிந்தும் சிரம் பணிந்தும் வணங்குபவர்கள், நன்மை புரியுமாறு ஏவுபவர்கள், மேலும் தீமையிலிருந்து தடுப்பவர்கள், அல்லாஹ்வின் வரம்புகளை காப்பவர்கள். இத்தகைய மாண்புடைய இறை நம்பிக்கையாளர்கள்தாம் அல்லாஹ்விடம் ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் ஆவர். மேலும் நபியே, நீர் இந்நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பீராக. இந்த திருவசனங்களில் ஈமானின் காரணமாக மனிதனுக்கும் இறைவனுக்குமிடையே ஏற்படக்கூடிய உறவின் தன்மை வியாபாரம் என்று உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுதல் என்பது வெறும் தத்துவ கருத்தோட்டம் அல்ல, அது ஓர் ஒப்பந்தத் தன்மை வாய்ந்தது. அதில் மறுமையில் அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்டுள்ள சுவன வாழ்வுக்காக இம்மையில் தன் உயிரையும் உடைமைகளையும் அவனுக்கு கொடுத்து மனிதன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்கிறான். அதாவது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் உயிரையும் உடைமைகளையும் வாங்கிக் கொண்டு அதற்கு விலையாக மறுமையில் அவனுக்கு சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கிறான். இத்தகைய கொடுக்கல் வாங்கல் ஆழ்ந்த பொருள் பொதிந்ததாய் உள்ளது. ஆதலால் அதன் தன்மையையும் பொருளையும் முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு பொருளும் இறைவனுக்கே உரியது என்பது மிக தெளிவான உண்மையாகும். அந்த எல்லா பொருள்களுக்கும் அவனே உண்மையான உரிமையாளன். ஆதலால் உலகத்தின் ஒரு பாகமான மனிதனின் உயிரும் செல்வங்களும் இறைவனுக்கே உரியன. ஏனெனில் அவற்றை படைத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கியவனும் அந்த இறைவனே. பிரச்சனையை இந்த கோணத்திலிருந்து நோக்கும் போது உயிரையும் உடைமைகளையும் இறைவனுக்கு விற்பனை செய்வது என்பதும் அவன் ஆற்றலை விலை கொடுத்து வாங்குகிறான் என்பதும் பொருளற்றதாகவே தோன்றுகிறது. இறைவனே அவற்றின் உண்மையான உரிமையாளனாய் இருக்கும் பொழுது தனக்கு ஏற்கனவே சொந்தமாயுள்ள ஒன்றை அவன் விலைக்கு வாங்குவது என்பதற்கு இடமில்லை. அதேபோன்று மனிதன் அந்த பொருள்களுக்கு உண்மையான உரிமையாளன் அல்லன். அதனால் அவற்றை விற்பனை செய்வதற்கும் அவனுக்கு உரிமையில்லை. ஆனால் இறைவனால் வழங்கப்பட்டுள்ள மனிதனுக்கு முழுவதும் சொந்தமான பொருள் ஒன்றுண்டு. அதுதான் அவனது உளச் சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் வில். அது இறைவனின் பாதையில் செல்வதற்கோ செல்லாமல் இருப்பதற்கோ மனிதனுக்கு அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரம். இந்த கோணத்தில் நோக்கினால் பொருள்கள் பற்றிய மெய்நிலையை அல்லது யதார்த்த நிலையை ஏற்றுக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவோ அருளப்பட்ட சுதந்திரம் அவனுக்கே சொந்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மனிதன் பெற்றுள்ள இந்த உள்ளச் சுதந்திரம் அவனுடைய ஆளுகையில் உள்ள செல்வங்களுக்கும் சக்திகளுக்கும் அவனையே உண்மையான உரிமையாளனாகவோ தன் விருப்பப்படியெல்லாம் அவற்றை பயன்படுத்தி கொள்ளும் உரிமையாளனாகவோ ஆக்கிவிடமாட்டா. பொருள்கள் பற்றிய மெய்நிலையை அவன் ஏற்றுக்கொள்வதோ மறுப்பதோ அந்த மெய்நிலையை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை. எனினும் ஒருவன் தன்னுடைய உயிரின் மீதும் உடைமைகளின் மீதும் இறைவனுக்குள்ள மேலதிகாரத்தையும் வல்லாண்மையையும் ஏற்கவோ மறுக்கவோ அவற்றில் முழு சுதந்திரம் உண்டு என ஆவணத்துடன் உரிமை கொண்டாடவோ முடியும் என்பதுதான் இந்த பொருள்.
அவன் விரும்பினால் இறைவனுக்கு எவ்வகையிலும் தான் கட்டுப்பட்டவன் அல்லன் என்று கருதி தன் உடைமைகள் மீது தனக்கே முழு அதிகாரமும் உரிமையும் இருப்பதாகவும் அவற்றை எவ்வித மேலிடத்து ஆணைக்கும் கட்டுப்படாது தன் ஆசைகளுக்கிணங்க அனுபவிக்கலாம் என்றும் எண்ணலாம். இந்த கட்டத்தில்தான் வியாபாரம் என்று சொல்லப்படும் நிலை வருகிறது. இந்த வியாபாரத்தில் மனிதனுக்கு சொந்தமான எதையும் இறைவன் விலை கொடுத்து வாங்குகிறான் என்று பொருளல்ல. இதன் உண்மையான இயல்பு அல்லது தன்மை இதுதான். எல்லா படைப்புகளுமே இறைவனுக்குரியவைதான். எனினும் மனிதனுக்கு இறைவனிடம் இருந்து வந்த அடைக்கலப் பொருளை நாணயமாய் நிறைவேற்றவோ அல்லது அவன் விரும்பினால் நம்பிக்கை துரோகம் செய்து அவற்றை தவறாய் பயன்படுத்தவோ சுதந்திரம் அளித்திருக்கிறான். இந்த சுதந்திரத்தை வழங்கிய இறைவன் கூறுவது இதுதான்: மனிதன் தானாக மனமுவந்து கட்டாயமாகவோ பலவந்தமாகவோ இல்லாமல் அந்த பொருள்கள் எல்லாம் இறைவனுடையவை என்றும் உண்மையாகவே அவை அவனுக்கே சொந்தமானவை என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரம் தானாகவே சம்பாதிக்காததாய் இருந்த போதிலும், இறைவன் அளித்த கொடையாய் இருந்த போதிலும், தனக்கு ஒரு குறுகிய அளவில் சொந்தமானதாக இருக்கும் இச்சுதந்திரத்தை இறைவனுக்கு விற்றுவிட வேண்டும். இறைவனால் வாக்களிக்கப்படும் நிலையான பேரின்பத்தை, சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய கொடுக்கல் வாங்கலை செய்து கொள்பவன் முஃமின், நம்பிக்கையாளன் எனப்படுகிறான். இந்த புனித ஒப்பந்தம்தான் இஸ்லாத்தில் ஈமான், நம்பிக்கை எனப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்ள மறுப்பவன் அல்லது அவ்வாறு ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் அதற்கு மாற்றமாக நடந்து அதனை முறித்தவன் இறை நிராகரிப்பாளன் ஆகிவிடுகிறான். இந்த ஒப்பந்தத்தை தவிர்க்கவோ குலைக்கவோ செய்யப்படும் முயற்சி குஃபுர் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த ஒப்பந்தத்தின் தன்மை. இனி அதன் பல்வேறு பகுதிகளையும் நிபந்தனைகளையும் சுருக்கமாக ஆராய்வோம். முதலாவது, இறைவன் நம்மை இரு முக்கிய சோதனைகளுக்கு உள்ளாக்கியிருக்கிறான். மனிதனை அவன் சுதந்திரமாக வாழ விட்டிருக்கிறான். அவ்வாறு சுதந்திரம் அளித்த பின்னரும் கூட மனிதன் உண்மை நிலையை உணர்ந்து கொள்கிறானா இல்லையா என்று பார்க்க விரும்புகிறான். நேர்மையானவனாகவும் நம்பிக்கையாளனாகவும் இறைவனின் மேல் நம்பிக்கை உள்ளவனாகவும் இருக்கிறானா, அல்லது தன் நிலை மறந்து தன்னை படைத்தவனுக்கு எதிராகவே எழுகின்றவனாய் இருக்கிறானா என்று பார்க்க நாடுகிறான். அவன் ஓர் உயர்வான ஆன்மாவை உடையவனைப் போன்று நடந்து கொள்கிறானா, அல்லது கண்ணியத்தின் ஒவ்வொரு பகுதியையும் காலடியில் போட்டு நசுக்கி வானவர்களும் கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு பித்தலாட்டங்களை செய்பவனாக இருக்கிறானா என்று காண விரும்புகிறான். மறு உலகில் தனக்கு நிறைவேற்றித் தருவதாய் அளிக்கப்படும் ஒரு வாக்குறுதிதான் தன் உயிரையும் செல்வத்தையும் தியாகம் செய்யும் அளவுக்கு மனிதனுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்றும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு வாக்குறுதிக்கு பகரமாக தன் சுய அதிகாரத்தையும் அதிலுள்ள கவர்ச்சிகளையும் தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறானா என்றும் பார்த்திட இறைவன் விளைகிறான். இரண்டாவது, எவர் குறிப்பிட்ட சில கோட்பாடுகளின் மீது நம்பிக்கை கொண்டு அதன்படி ஒழுகி வருகிறாரோ அவர் ஈமான் கொண்டவர், முஃமின் என்று இஸ்லாமிய சட்டம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அத்தகையவர் எவரையும் அவரது ஈமான் பொய்யானது, அவர் ஈமானை விட்டுவிட்டார் என்று தெளிவாக மெய்ப்பிக்கப்படாத வரையில் அவரை ஈமானற்றவர் என அறிவித்து அகற்றவோ, அக்குறிக்கோளை ஏற்று நிற்கும் இலட்சிய குழுவின் உம்மத்தின் கட்டுக்கோப்பிலிருந்து அவரை விரட்டவோ யாருக்கும் உரிமை இல்லை. இதுதான் இப்பிரச்சினை தொடர்பான சட்டரீதியான அம்சமாகும். ஆனால் தன்னுடைய சுய விருப்பத்தையும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தையும் முழுமையாக தியாகம் செய்து இறைவனின் விருப்பத்தையே தனது விருப்பமாக ஏற்றுக்கொள்பவரின் ஈமான் தான் இறைவனுடைய பார்வையில் மிகவும் மேலானதாய் திகழ்கிறது. தனக்கு அருளப்பட்ட இந்த ஆதிக்க உரிமையை மனிதன் துறந்துவிட்டு தன்னை முழுக்க முழுக்க இறைவனுக்கே அர்ப்பணித்துக் கொள்ளும் மனப்போக்கும் செயலாற்றலும் உள்ள உயர்நிலைதான் அது மனிதனின் இதயத்திலிருந்து எழுகின்ற ஒன்று. மனிதனின் இத்தகைய நிலை தன் செயல்களை ஒரு குறிப்பிட்ட பாதையில் ஒழுங்குபடுத்துவதற்கு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறது. கலிமா சொல்லும் பொழுதே ஒருவன் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விடுகிறான். அத்துடன் அவன் தொழுகையை கடைப்பிடிக்கவும் பிற வழிபாடுகளைச் செய்யவும் முற்படுகிறான். ஆனால் தன் இதயத்திலோ தன்னுடைய உடல், உள்ளம் ஆகியவற்றின் ஆற்றல்களுக்கும் தார்மீக உலகாயுதச் செல்வங்களுக்கும் தானே அதிபதி என்று நினைத்து அவற்றை தன் விருப்பப்படியே பயன்படுத்துகிறான். தன்னுடைய மனதின் சுதந்திரத்தை நிலைநாட்டிக் கொள்கிறான்.
அத்தகையவனை முஃமின் நம்பிக்கையாளன் என்று மனிதர்கள் எவ்வளவுதான் போற்றினாலும் கூட, இறைவனின் பார்வையில் அவன் ஒரு நம்பிக்கையற்றவனாக, முஃமின் அல்லாதவனாகவே காணப்படுவான். ஏனெனில் ஈமானின் பிழிவு என்று திருக்குர்ஆனால் போற்றப்படுகின்ற ஒப்பந்தத்தில் அவன் உளப்பூர்வமானவனாய் ஈடுபடவில்லை. மனிதனுக்கு என்று இறைவன் வகுத்தளித்திருக்கின்ற வழியில் ஒருவன் தன் செல்வங்களையும் சக்திகளையும் பயன்படுத்தாமல் இறைவனால் தடுக்கப்பட்ட வழிகளில் அவற்றை பயன்படுத்தினால், தன் உயிரையும் உடைமையையும் இறைவனிடத்தில் அடமானம் வைக்கவில்லை என்று பொருளாகும். அல்லது அடமானம் வைத்துவிட்டு தன் நடத்தையின் மூலம் அதை மோசடி செய்கிறான் என்பதைத்தான் அது காட்டும். மூன்றாவது, ஈமானின் இத்தன்மைதான் இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை இஸ்லாத்துக்குப் புறம்பான வாழ்க்கை நெறியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாகவும் நேர் எதிரானதாகவும் ஆக்குகிறது. அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கையுள்ள ஒரு முஸ்லிம் தன் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் அல்லாஹ்வின் விருப்பத்துக்கு உட்பட்டதாய் அமைத்துக் கொள்கிறார். அவருடைய வாழ்வு முழுவதும் இறைவனிடம் சரணடைந்தும் இறை ஆணைக்கு கீழ்ப்படிந்துமே இருக்கிறது. அவர் தன்னிச்சையாகவோ ஆணவத்துடனோ நடந்து கொள்வதில்லை. மறதியாக ஒரு நொடிப்பொழுதில் அவர் மாறாக நடந்து கொண்டு விட்டாலும் கூட, தன்னுணர்வு வந்தவுடன் தனது தவறுக்காக வருந்தி மீண்டும் இறைவன் பால் திரும்பி விடுகிறார். இதேபோல உண்மை முஸ்லிம்களை கொண்ட ஒரு சமுதாயமோ குழுவோ இறைவனின் சட்டத்தை ஒருபோதும் மீறாது. அதன் அரசியல் ஒழுங்கு, சமூக அமைப்பு, கலாச்சாரம், பொருளியல் கொள்கை, சட்டமுறை, சர்வதேச உறவுமுறை ஆகிய அனைத்தும் அல்லாஹ் அருளிய வழிக்கு இணக்கமாகவே இருக்கும். எவ்வகையிலும் அதற்கு மாற்றமாய் இருக்காது. எப்பொழுதேனும் தவறாகவோ கவனக்குறைவாகவோ இறை வழிக்கு மாற்றமாக எதையும் செய்துவிட்டால், அதை உணர்ந்ததும் அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு இறைவனின் சட்டத்துக்கு முற்றிலும் அடிபணியும் நிலைக்கு உடனடியாக திரும்பிவிடுவார்கள். இறை வழிகாட்டுதல் எதுவும் தமக்கு தேவையில்லை என்று கருதுவதும், தமக்கு தாமே அதிபதி என்று எண்ணி நடப்பதும் நம்பிக்கையற்றவர்களின் வழிமுறையாகும். இத்தகைய கொள்கையுடையோர் எவராய் இருந்தாலும், அவர் முஸ்லிம் பேர்தாங்கியாயிருந்தாலும் கூட, ஷைத்தானின் பாதையில் செல்பவராகவும் நம்பிக்கையற்றவர்களின் வழியை பின்பற்றுபவராகவும் தான் இருப்பார். நான்காவது, மனிதனின் வழிகாட்டுதலுக்காக இறைவன் தனது சித்தாந்தத்தை வில் ஆஃப் கோட் தானே வெளிப்படுத்தி அருளியிருக்கிறான். அதனை பின்பற்றுவது மனிதனுக்கு கட்டாய கடமையாகும். இறைவனின் சித்தம் என்ன என்பதை மனிதன் தானாகவே தீர்மானித்துக் கொள்ள முடியாது. தனது சித்தம் என்ன என்பதை இறைவனே தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதில் எவ்வித ஐயப்பாட்டிற்கும் இடமே இல்லை. ஒரு தனி மனிதனோ சமூகமோ தான் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருப்பதாயிருந்தால், அது தனது வாழ்க்கை முழுவதையும் இறைவன் அருளிய வேதத்திற்கும் இறை தூதின் வழிமுறைகளுக்கும் சுன்னத்திற்கும் இணக்கமானதாய் அமைத்து கொள்ள வேண்டும். இத்தகைய கூறுகளும் நிபந்தனைகளும் இந்த ஒப்பந்தத்தில் தர்க்க ரீதியாக அடங்கியிருக்கின்றன என்பதும் சிறிதளவு சிந்தித்து பார்த்தால் தெரிந்துவிடும். இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு வெகுமதி அளிப்பது அவருடைய இறப்புக்கு பின்னர்தான் என்று தள்ளி போடப்பட்டிருப்பது ஏன் என்பதும் மேற்கண்ட விளக்கத்தில் இருந்து தெளிவாகிறது. சுவர்க்கம் என்பது ஒப்பந்தத்தை நம்புவதற்கு மட்டும் உரிய பரிசு அல்ல, அதனை வாய்மையுடன் நிறைவேற்றுவதற்கு உரிய பரிசாகும். அது ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்றினாலே ஒழிய, ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு நிபந்தனையோடும் தம் வாழ்வின் நடைமுறை ஒத்து வந்தாலே ஒழிய, ஒப்பந்ததாரர் பரிசுக்குரியவர் ஆகமாட்டார். வாழ்வின் கடைசி மூச்சில்தான் இந்த ஒப்பந்தம் நிறைவு பெறுகிறது. ஆதலால் அதற்குரிய வெகுமதி மறுமையில்தான் கொடுக்கப்பட முடியும் என்பது இயற்கையானதே. முன் குறிப்பிட்ட திருமறை வசனத்தை அத்துடன் தொடர்புள்ள வசனங்களுடன் சேர்த்து படிக்கும் பொழுது மற்றொரு குறிப்பிடத்தக்க கருத்து அதிலிருந்து நமக்கு புலனாகிறது. அதற்கு முந்தைய வசனங்களில் ஈமானை பற்றி அழகாக பேசி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வு நடத்துவதாக வாக்களித்த மக்களை பற்றி குறிப்பிடுகிறது. சோதனைக்குரிய தருணம் வந்த பொழுது தாங்கள் அதனை நிறைவேற்ற முடியாதவர்கள் என்பதை அவர்கள் மெய்ப்பித்து விட்டனர். இலட்சியத்தை நிறைவேற்றுவதற்குரிய அழைப்பு வந்த பொழுது அவர்களில் சிலர் அதை அலட்சியம் செய்து அந்த இலட்சியத்திற்கு துரோகம் செய்துவிட்டனர். மற்றவர்களோ நயவஞ்சகமான தந்திரங்களை கையாண்டு அல்லாஹ்வுக்காக தங்களின் உயிர்களையும் உடைமைகளையும் தியாகம் செய்ய மறுத்துவிட்டனர்.
திருக்குர்ஆன் அத்தகையவர்களை எல்லாம் படம் பிடித்து காட்டி அவர்களது வாய்மையற்ற போக்கை குறை கூறி கண்டித்து, ஈமான் என்பது இறைவனுக்கும் மனிதனுக்குமிடையேயுள்ள ஓர் ஒப்பந்தம், ஒரு வகையான சூளுரை என்று தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாய் சொல்லிக் கொள்வதில் மட்டும் ஈமான் அடங்கியிருக்கவில்லை. அல்லாஹ் ஒருவனே நம்முடைய இறைவன், அதிபதி, ஆட்சியாளன் என்றும், நம்முடைய உயிர் உட்பட நம்மிடம் இருக்கும் அனைத்துமே அவனுக்குரியவை என்றும், அவன் கட்டளைப்படி அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஒப்புக்கொள்வதுதான் ஈமானாகும். ஒரு முஸ்லிம் அதற்கு மாற்றமான வழியை மேற்கொண்டால் அவனுடைய ஈமான், நம்பிக்கை வாய்மையானது அல்ல. தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் இறைவனுக்கு உண்மையிலேயே விட்டுவிட்டு எல்லா துறைகளிலும் அவனுடைய கட்டளைகளுக்கு எவர் பணிந்து நடக்கிறார்களோ அவர்கள்தாம் உண்மையான நம்பிக்கையாளர்கள். இறை கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகத் தங்களிடமுள்ள எல்லாவற்றையும் அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். இறைவனையே நம்பி சரணடையும் பாதையிலிருந்து அவர்கள் இம்மியளவும் பிறழ்ந்து செல்வதில்லை. அத்தகையவர்கள்தாம் உண்மையான நம்பிக்கையாளர்கள்.